Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதைகள் நாம் வைராக்கியமாக செயல்படும் பொழுது உலகத்தின் ஆவிகளால் நாம் அதிகமாக உபத்திரவப்பட வேண்டி இருக்கும். ஏனெனில் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தினுடைய பொல்லாத சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு மட்டுமே போராட்டம் உண்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நெருக்கப்படும் பொழுது அந்த யுத்தம் நம்முடையதல்ல, அது கர்த்தருடையது என்பதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து காரியத்தை நமக்காக செய்து முடிப்பார். யாரை கொண்டாகிறோம், நமக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செய்வது அவருக்கு மிகவும் லேசான ஒரு காரியம். இப்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு ஒரு சாட்சியாக நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு சாட்சியாக சொல்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்த நாளிலே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், எவி என்ற ஒரு சகோதரன் எங்கள் சபைக்கு அடிக்கடி வந்து அவர் ஒரு மிஷனரியாக வந்து போய் கொண்டிருந்தவர். அப்படி இருந்த தம்பி, அவருக்கு ஒரு அக்கா, அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. அவங்க அந்த நாளில் இருந்தபோது திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, அண்ணா நீங்கள் வந்து நிறைய ஊழியர்களை எழுப்புறீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னம்மா, என்ன ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி திருவண்ணாமலையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஊழியம் எங்கே செய்கிறார் என்றால் விபச்சார பாவத்தில் இருக்கிற பெண்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறதுனாலே அவருக்கு அங்கே ஆவிக்குரிய போராட்டம் அதிகமாக இருந்து எவ்வளோ நாளாக குடும்பமாக அங்கே உட்கார்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த தம்பி எப்படியாவது அந்த ஏரியாவை விட்டு துரத்தணும்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த தம்பி கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் சபை மூலமாக ஏதாவது ஒரு காணிக்கை ஏதாவது கலெக்ட் பண்ணி அந்த தம்பிக்கு அந்த இடத்துக்கு போய்
இந்த தம்பியை சந்திச்சு உங்களுக்கு யாருன்னு தெரியாது, நான் உங்களுக்கு ஃபோனில் மட்டும் நான் உங்களுக்கு அந்த தம்பியோட நம்பர் கொடுக்குறேன். அவர் எப்படியாவது சந்திச்ச ஒரு இடத்த அவருக்கு ஆயத்தம் பண்ணி அவருடைய ஊழியத்தை அவர் என்னை தொடர்ந்து நடத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா? இது ஒரு இப்போ ஒரு உங்களுக்கு தெரியாத தம்பி, அதனால் நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, அது கர்த்தருடைய ஊழியம் தானே, எப்படியோ ஒரு ஊழியம் நடந்து அந்த இடத்துல இருக்க ஜனங்க ரட்சிக்கப்படணும், அதுதான் நம்முடைய வேலை. கர்த்தருடைய ஆவி நம்ம மேலே இருக்கிறது சிறைப்பட்ட ஜனங்களை சிறை மீட்பதற்கும் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த இடங்களை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவதற்கும் தான் கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு ஏற்கனவே என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது லிசின் ஒரு ஆண்டி மூலமாக தான் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஊழிய அழைப்பு எனக்கு கிடைச்சது. அவங்க தான் உறுதிப்படுத்துறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நலிந்து போற நிறைய ஊழியக்காரர்களை நீ எழுப்பு மகனேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்க சொன்ன அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா என்னில் நிறைவேறணும்னா கர்த்தர் எனக்கு உதவி செய்யட்டும்னு சொல்லிட்டு அந்த நாள் உட்கார்ந்துன்னா நான் உபாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் என்ன உடனே புறப்பட்டு நீ போய் அந்த மகன் இன்னைக்கே வீட்டை காலி பண்ணுறதா இருக்கிறான். அவன் அதுக்கப்புறம் பிடிக்கிறது கஷ்டம், வீட்டை விட்டு திருவண்ணாமலையிலேருந்து அவன் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நீ அவன் மறுபடியும் இங்கே கொண்டு போய் ஸ்டேபிளாக அங்கே வைக்கிறது கஷ்டம் மகனே, உடனே புறப்படுன்னு சொன்னார். நான் உடனே இங்கேருந்து அந்த சகோதரிகிட்ட இருந்த ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தம்பிக்கு திருவண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் தம்பி, உடனே திருவண்ணாமலைக்கு அங்கே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது நீங்கள் எந்த சொல்கிற இடத்துல திருவண்ணாமலையில் ஏதோ ஒரு கடையோ ஏதோ ஒரு இடத்த எனக்கு சரியான ஒரு இடத்த சொல்லுங்கள், அங்கே நில்லுங்க, நான் வந்து உங்களை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த நாளிலே காலையில் நான் வேகமாய் புறப்பட்டு ஈவினிங்குள்ளே திருவண்ணாமலை போய் சேர கர்த்தருக்கு கிருபை செய்தார். ரொம்ப பிஸியான ஏரியாவில் அந்த தம்பி இருந்தார். அவரை எப்படியே தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை. எல்லாம் சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அந்த தம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அடுத்த ஒரு 2-3வது பஸ் புறப்பட்டு குடும்பமாக இங்கே சென்னைக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி கவலைப்படாதீங்க, கர்த்தர் மறுபடியும் அந்த தம்பி வந்து நான் பண உதவி செய்யறதுக்கு வந்திருக்கிறேன் அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன்னு. இருக்கட்டும் அங்கிள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் இப்போ என்னுடைய சூழ்நிலை இங்கே வந்து எந்த விதமான இடமும் பார்த்து நான் ஊழியத்தை சிறப்படுத்துறதுக்கு எந்த இடமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ஃபினான்ஷியலும் எந்த விதமான பண நெருக்கடியில் இருந்துக்கிட்டே போன சொன்னேன். இல்லைப்பா, நான் உடனே உனக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன், 2 நாளில் நம்ம 2 பேருமா சேர்ந்து நான் இங்கே தங்குறேன், இருந்து சுற்று வட்டாரத்தை எங்கன்னா இடம் இருக்குதான் பார்த்து சொல்லி நாங்கள் தேட ஆரம்பித்தப்போ அந்த கிரிவலம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சுற்று வட்டாரத்தில் ஒரு இடங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிருந்து அந்த இடத்த வந்து பார்த்தா அந்த திருவண்ணாமலை தீபம் தெரியும் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு மொட்டை மாடி இடத்தை பார்த்து அந்த இடத்த உடனடியாக அந்த தம்பிக்கு அந்த இடத்த ஒரு 2-3 தினங்களுக்குள்ள கர்த்தர் என்னுடைய பணத்தை எல்லாம் சந்தித்து ஒரு 50,000 ரூபாய் அந்த தம்பி கையில் கொண்டு போய் உடனடியாக கொடுத்து அந்த இடத்துல அந்த சபையினுடைய காரியங்கள் எல்லாம் கட்டுமான பணியெல்லாம் உடனே வேகமாக முடிச்சு கர்த்தர் குடும்பமாக நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போய் அந்த சபையை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் தாமே கிருபை செய்தார். பிற்பாடு அந்த தம்பியினுடைய ஊழியம் இந்த இடத்துல சிறப்பட கர்த்தர் தாமே உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ பேர் நமக்கு விரோதமாக எதிரிட்டு போரிட்டு வந்தாலும் கூட நம்ம ஆண்டவரை சார்ந்து சிந்திக்கும் போது யாரை கொண்டாயிலும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தந்து நம்முடைய காரியங்களை நமக்கு வாய்க்க செய்ய கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் சிந்திக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கிருபையான விளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் முகமறியாதவர்களாக இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் கர்த்தருக்குள்ளே உதவி செய்யும்படியாக கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, பாழாய் போய்விடாதபடி அந்த ஊழியத்தை மறுபடியும் நீர் எடுப்பித்து கட்டினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய மாலை வேளையிலே ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போய் அந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்லவும் கர்த்தர் நீர் கிருபை செய்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.